ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். A and B can do a piece of work in 12 days. B and C together can do it in 15 days. If A is twice as good workman as C, find what time B alone can do it. அதாவது பாத்தீங்கன்னா A and B சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே ஒர்க்கை பி அண்ட் சி சேர்ந்து 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப ஏ வந்து எப்படி இருக்காருன்னா சியை போல 2 மடங்கு செய்யறாரு. அப்படின்னா ஏவோட ஒரு நாள் ஒர்க்கு சியோட 2 நாள் ஒர்க்குக்கு சமமா இருக்கு. அப்படின்னா பி தனியா ஒர்க் பண்ணா எத்தனை நாள முடிப்பாரு அப்படிங்கிறது கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறபடி ஏயோடைய ஒன் டே ஒர்க்கு அப்படிங்கிறப்ப சியோட 2 டே ஒர்க்குக்கு சமமா இருக்கு. ஓகேங்களா, இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க கண்டிஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி சேர்ந்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அதை வந்து நம்ம 1/12 எழுதலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏக்கு பதிலா நம்ம என்னன்னு போடலாம்? 2C போடலாம் இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், மாத்தி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2C பிளஸ் பி, அதாவது சியோட 2 நாள் வேலை பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை செய்யும்போது என்னதான் வரும்? நமக்கு இந்த 1/12 தான் வரும். இன்னொரு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி அண்ட் சி சொல்லியிருக்காங்க. பி அண்ட் சி சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அதை வந்து நம்ம என்ன எழுதுவோம்? 1/15 எழுதுவோம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஸோ பிபி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்கே வந்து சி மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு 1/60ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ சியோடைய 1 டே ஒர்க் என்னது? 1/60. இது வந்து சிக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பி தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணா, அதாவது பி தனியாக ஒர்க் பண்ணால் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் இப்போ சியோட வேல்யூவை போட்டோம்னா நமக்கு பி கிடச்சிடும். ஸோ பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்னது? 1/15. அதில் வந்து சிக்கு பதிலாக இப்போ பி பிளஸ் 1/60 அப்படிங்கிற வேல்யூவை போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக பி ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/60 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது ஃபைனலாக 3/60 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கில் இருக்கு. இதையே டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். ஸோ ஃபைனலாக பி வந்து தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.